Hi friends, a very good morning to all. This is Suga Bharati from Inner's team. Today நான் வந்து கேவா தைராய்டு கேர் சிரப் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளுடைய இந்த தைராய்டு சிரப் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் அதோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் இந்த ரெண்டு வகையான தைராய்டுல இருந்து ஒரு சிறந்த தீர்வு அளிக்கிறதுக்கு ஒரு இயற்கையான தயாரிப்புனா அது நம்மளோட இந்த கேவா தைராய்டு கேர் சிரப் மட்டும்தான். நம்மளுடைய இந்த கேவா தைராய்டு கேர் சிரப் வந்து நமக்கு தேவையான அளவு தைராய்டு ஹார்மோன்களை மாற்றுது. அது மட்டும் இல்லாம தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். இது பொதுவா தைராய்டு சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படுது. அதுவும் நம்ம கம்பெனி பிரீமியம் குவாலிட்டியில இந்த கேவா தைராய்டு சிரப்பை மேக் பண்ணி நமக்காக கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்கிரீடியன்ஸுங்கிறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம தைரியமா அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். தைராய்டு வரதுக்கான மெயின் ரீசன் ஹார்மோனல் சேஞ்சஸ் மற்றும் தைராய்டு சுரப்பிகள் தான் காரணம். இந்த ரெண்டுமே அப்நார்மலாவோ இல்லை லோவாவோ இருந்துச்சுன்னா தான் நமக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்மளோட இந்த கேவா தைராய்டு கேர் சிரப். இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் பார்க்கலாம். உடல் பருமனை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, நம்ம உடம்புக்கு தேவையான உயிர் சக்தி மற்றும் ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஆக்சிஜனேற்ற பண்பு கொடுக்குது, ஊட்டச்சத்து அளிக்குது. ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் இந்த ரெண்டுத்தினால ஏற்படக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்மளுடைய இந்த கேவா தைராய்டு கேர் சிரப். ரொம்பவே உதவியா இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். குழந்தைகள் வந்து 12 to 16 வயது உள்ள குழந்தைகள் உணவுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 2 முறை அரை தேக்கரண்டி எடுத்துக்கணும். பெரியவர்கள் வந்து 1 to 2 தேக்கரண்டி அல்லது 5 to 10 மில்லி ஒரு நாளைக்கு 2 முறை உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கணும். இப்படி ரெகுலரா எடுத்துக்கும் போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பத்தின வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.